திருப்புகழ் 139. களவ முலையை திறந்து தளவ நகையை உணர்ந்து கயலோடு பகைத்த கண்கள் குழை தாவ கரிய குழலை பகிர்ந்து மலர் சொருகு கொப்பு அவிழ்ந்து கடி இருள் புடுக்குலங்கள் என வீழ முழுமதி எனச் சிறந்த நகைமுக மினுக்கி இன்ப முருகு இதழ் சிவப்ப நின்று விலை கூறி முதல் உலகு கைப்புகுந்து அழகு துகிலை திறந்து முடுகும் அவருக்கு இறங்கி மெலிவேனோ இளமதி கடுக்கை தும்பை அரவு அணிபவர்க்கு இசைந்து இனிய பொருளை பகர்ந்த குருநாதா இவ முகவனுக்கு உகந்த இளையவ மறு கடம்ப எனது தலையில் பதங்கள் அருள்வோனே குழகு என எடுத்து உகந்த உமை முலை பிடித்து அருந்து குமர சிவவெற்பில் அமர்ந்த குகவேலா குடிலொடு மிகச் செறிந்த இதன் உள்ள புனத்து இருந்த புறவர் மகளை புணர்ந்த பெருமாளே இளமதி கடுக்கை தும்பை அரவு அணிபவர்க்கு இசைந்து இனிய பொருளை பகர்ந்த குருநாதா இவ முகவனுக்கு உகந்த இளையவ மறு கடம்ப எனது தலையில் பதங்கள் அருள்வோனே. இளம்பிறை சந்திரனையும் கொன்றை மாலையையும் தும்பை மாலையையும் பாம்பையும் அணியும் சிவபெருமானுக்கு இசைந்து இனிய பிரணவப் பொருளை கூறிய குருநாதனே யானை முகம் கொண்ட விநாயகப் பெருமானுக்கு இளையவனே மனமுடைய கடம்ப மாலையை சூடியவனே என் தலையில் நின் திருவடிகளை சூட்டிய பெரியோனே முருகோனே குழந்தையே என்று எடுத்து மகிழ்ந்த உமையம்மையின் கொங்கையை பிடித்து முலைப்பால் உண்டவனே சிவமலையில் வீற்றிருக்கின்ற குகனே வேலனே குடில்களுடன் மிகவும் நெருங்கிய பரன் இருந்த திணைப்புணத்தில் இருந்த புறமகள் வள்ளிநாயகியைச் சேர்ந்த பெருமாளே பிழைமகளிற்கு ஈடுபட்டு இறங்கி நான் மெலிவுற்று நிற்காமல் உன் திருவடிகளை எனக்கு தந்து அருள்வாயாக. அருணகிரிநாதர் தலையில் முருகன் திருவடிகளை சூட்டினான் என்பதற்கு அகச்சான்று இத்திருப்புகழில் உள்ளது.